என்னது வேதவழி இன்னைக்கு மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு நெத்தி நிறைய விபூதி இட்டுக்கிட்டு வித்தியாசமா இருக்கிறாள். என்ன விசேஷம்? மாமா இந்தாங்க மாமா. கற்பகம்பா கடாட்சி உனக்கு கிடைக்கிட்டான். என்ன இன்னைக்கு விசேஷம்? மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு சிவப்பு மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு. ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு பரிகாரத்துக்காக மாலை போட்டு 2 நாள் விரதம் இருக்கேன். பரிகாரமா? எதுக்கு பரிகாரம்? எல்லாம் அவருக்காக தான் மாமா. அவரு நல்லா இருக்கணும்னு 2 நாள் விரதம் இருக்கேன். நாகாஜி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேதாஜி விரதம் இருக்கிறீங்க மாமா. சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மாமனாரும் மருமகளும் பக்தி மயமா இருக்காங்க போலயே. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, அவனுக்காக நீ விரதம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? கல்பனா இங்க வா, உனக்காக தான் கூப்பிடுறேன், வா. ஸ்பெஷல் பூஜை நடந்திருக்கு, கற்பூரத்தை ஊத்திக்க. என்ன வேதவள்ளி, அங்காள பரமேஸ்வரி மாதிரி இப்படி மஞ்ச மஞ்சேல்னு இருக்க? ஒரு விரதம் கல்பனா, அதான். கிடைச்ச கேப்ல விரதம் வரதம்னு நல்ல சீன் போடு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிற? தீபத்தை தொட்டு ஒத்திக்குமா. நீ எனக்கு பிறக்க போற பேத்தி எல்லாம் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டு ஒத்திக்க, ஒத்திக்க. என்ன ஒரு மாதிரி பாக்குற? மக இல்ல மாமா, மகன். எனக்கு பையன் தான் பிறப்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உனக்கு பிறக்க போறது மகள் தான், எனக்கு பேத்தி தான். இல்ல மாமா, உங்களுக்கு பேரன் தான் வருவான். சரி சரி, எந்த குழந்தையா இருந்தா என்ன? நீங்க 2 பேரும் எதுக்கு இப்படி அடம்பிடிச்சிட்டு இருக்கீங்க? வேதவல்லி, 10 மாசம் கழிச்சு பாரு, நான் சொன்னதான் நடக்க போகுது. கிடையவே கிடையாது மாமா, எனக்கு பையன் தான் பிறப்பான். நீங்க வேணா பாருங்க. விடு கல்பனா, நீயும் ஏன் வீம்பா பேசிட்டு இருக்க? பரவாயில்லம்மா, இதெல்லாம் சும்மா தானே. இனிமே நமக்கு என்ன வேலை சொல்லு? பிறக்க போறது ஆனா பெண்ணா, எனக்கு பேரனா பேத்தியான்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ என்ன சொல்ற? உண்மையை சொல்லணும்னா எங்க பாட்டி மட்டும் இங்க இருந்தாங்க, நீங்க 10 மாசமா வெயிட் பண்ண வேண்டாம், பட்டிமன்றமும் பண்ண வேண்டாம். உங்க பிரச்சனைக்கு உடனே ஒரு தீர்வு சொல்லிடுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? எங்க பாட்டி கர்ப்பமா இருக்கிறவங்க நாடி புடிச்சு பார்த்தே அவங்களுக்கு பிறக்க போறது பையனா பொண்ணான்னு சொல்லிடுவாங்க. ஐயா, அட அதிசயமா இருக்குது. ஆமா மாமா, இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி கெஸ் பண்ணி சொல்லிருக்காங்க. அது எல்லாமே கரெக்டா இருந்திருக்கு. பிரமாதமான விஷயம் அது. ஐயா, பிறந்த வீட்டு பெருமையை பேத்தலன்னா இவளுக்கு தூக்கமே வராது போல இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.